வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2017ல நடந்த எக்ஸாமோட சைக்காலஜி क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ ஒரு 4 டேஸா என்னால வீடியோ போட முடியல. இனி அடுத்தடுத்து நம்ம கண்டினியூஸா வந்து போலீஸ் எக்ஸாமுக்கும் ரயில்வே எக்ஸாமுக்குமான வீடியோஸ் வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, அதாவது 30 क्वेश्चन வந்து சைக்காலஜி டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த சைக்காலஜியை பொறுத்த அளவுக்கு நம்மளோட ஸ்மார்ட்னஸ் வந்து செக் பண்றதுக்காக தான் இந்த டைப். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் क्वेश्चंस வருது, ரீசனிங் क्वेश्चंसும் வருது. சோ வந்து இந்த சைக்காலஜி கீழே என்னென்ன டாபிக் பார்க்கணும் அப்படிங்கறத நான் தனியா வீடியோவா போடுறேன். அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமா இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் தமிழ்நாடு போலீஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா, போலீஸ் எஸ்ஐ கான்ஸ்டபிள் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல வந்து நான் எல்லாத்தோட வீடியோ லிங்கையுமே வந்து இன்க்ளூட் பண்ணுவேன். சோ இப்போ உங்களுக்கு வந்து அதுல போய் நீங்க செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஹார்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, சாஃப்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த நம்பருக்கு என்ன லெட்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். எந்தெந்த நம்பருக்கு என்னென்ன லெட்டர். சோ ஹச்சுக்கு வந்து 1, ஏக்கு வந்து 3, இதுக்கு 5, இதுக்கு 7. சோ அதுக்கு நேரம் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு 2, 4, 6, 8. அப்போ இந்த நம்பர்லாம் எழுதிட்டு இதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படிங்கறத மேட்ச் பண்ண போறோம். 2னா எஸ், 1 அப்படின்னா என்ன வரும் ஹச், 4 அப்படின்னா 0. சோ 2 4 இருக்கனால 2 0. 8க்கு டி. சோ ஆன்சர் வந்து ஷூட். சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த சைக்காலஜி क्वेश्चंस எல்லாம் ஓரளவுக்கு சிம்பிளா தான் இருக்கு, ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான லாஜிக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இரண்டாவது क्वेश्चन பாருங்க. கேலண்டர் சம். இன்று திங்கக்கிழமை, இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதே திங்கக்கிழமை என்னைக்கு வரும் அப்படிங்கறத பாருங்க. ரிப்பீட்டடா எப்பப்போ எத்தனை நாள் கழிச்சு வரும் அப்படின்னு பாக்கலாம். ஏன்னா 61 நாளைக்கும் நம்ம உட்காந்து 1 2 3 போட்டு ஒவ்வொன்னா வந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. 61 நாள் இது எது 100 நாள் 150 நாள்லாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட். சோ அதுக்கு தான் நம்ம திங்க் பண்ணணும். என்ன திங்க் பண்ணணும்னா, இப்ப இன்னைக்கு திங்கக்கிழமை, ஃபர்ஸ்ட் டே திங்கக்கிழமைனா எத்தனாவது நாள் திருப்பி திங்கக்கிழமை ஆரம்பிக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சோன்னு வைங்களேன். அதை வந்து 61 நாளை வகுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், மிச்சம் இருக்க மீதிக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதுக்காக தான் இப்ப இன்னைக்கு திங்கக்கிழமைனா அடுத்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். அப்போ எத்தனை நாள் கழிச்சு வருது? 2 3 4 5 6 7. 7 நாள் கழிச்சு திங்கக்கிழமை வருது. ஓகேவா? இல்லாட்டி இப்படி வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை இன்னைக்குன்னா 1 2 3 4 5 6 7. சோ இன்னைக்கு திங்கக்கிழமைனா இன்னும் 7வது நாள் வந்து திங்கக்கிழமை. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா, இப்ப 7வது நாள் வந்து எனக்கு திங்கக்கிழமை வருது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நல்லா பாருங்க. 61வது நாள் வந்து என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. சில கொஸ்டின்ல 61வதுக்கு அடுத்த நாள் என்ன கிழமை, ஆஃப்டர் 61 டே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ கொஸ்டினை வந்து கரெக்டா பாருங்க. 61வது நாள் தான் கேட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேனே, இந்த 61 7ஆல வகுக்க போறேன். ஏன்னா எனக்கு 7ஓட மடங்கு எல்லாமே திங்கக்கிழமை தான் வரும். 7 14 21 28. சோ இந்த நாட்கள் எல்லாமே திங்கக்கிழமை தான் வரப்போகுது. ஏன்னா 7ங்கிறது வந்து திங்கக்கிழமை ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரப்போகுது. அப்ப 7ஓட மடங்குகளும் எனக்கு திங்கக்கிழமை வரும். சோ அதுக்காக தான் 7ஆல வகுக்கிறது. 1 7 8 7 56. ஓகேவா? சோ 56வது நாள் வந்து கண்டிப்பா திங்கக்கிழமையா இருக்கும். ஏன்னா அது 7ஓட மடங்கு. அப்போ 56வது நாள்ங்கிறது திங்கக்கிழமை. சோ அதுக்கப்புறம் எத்தனை நாளுங்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். 57 58 59 60 61. ஏன்னா 61வது நாள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 61வது நாள் என்னன்னு பார்க்க போறோம். 56வது நாள் திங்கக்கிழமைனா இது செவ்வாயா இருக்கும், இது புதனா இருக்கும், இது வியாழனா இருக்கும், இது வெள்ளியா இருக்கும். அப்ப 61வது நாள் என்ன இருக்கும், சனியா இருக்கும். அப்ப 61வது நாளுக்கு ஆன்சர் சனிக்கிழமை. சோ நிறைய பேர் வந்து இந்த டவுட் வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி கால்குலேட் பண்றது. சோ அதுக்காக தான் நான் இவ்வளவு பெருசா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். ஒரு டே வச்சுட்டு அந்த டே எப்ப ரிப்பீட் ஆகுது, 7 நாள் கழிச்சு ரிப்பீட் ஆகுது. 7வது நாள் வந்து அதே கிழமை வருது. சோ அப்படிங்கிறப்போ 7ஆல வகுத்து ரிமைண்டர் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நாள் கிரிக்கெட் ஒரு நாள் ஒன் டே கிரிக்கெட் மேட்ச்ல வந்து மொத்த ரன் வந்து 200 ரன் எடுத்திருக்காங்க. இதுல 160 ரன் வந்து ஸ்பின்னர்ஸ், பவுலர்ஸ்லயே ஸ்பின்னர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து 160 ரன் எடுத்து கொடுத்திருக்காங்க.
அப்பனா இங்க கீழே கொடுத்திருக்க ரெண்டு ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல ரெண்டுமே தப்பா, இல்ல ஒன்னு ரைட்டு ஒன்னு தப்பா, அந்த மாதிரி எல்லாம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 200 ரன் மொத்தம், அதுல 160 ரன் வந்து ஸ்பின்னர்ஸ்னால எடுக்கப்பட்டது. ஓகேவா, ஸ்பின்னர்ஸால எடுக்கப்பட்டது 160 ரன். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, அணியில் 80% ஸ்பின்னர்கள் இருப்பாங்க. இத வச்சு சொல்ல முடியுமா? எவ்வளவு ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஸ்பின்னர்ஸால எடுத்த ரன்கள் வேணா எவ்வளவு பெர்சன்டேஜ்னு சொல்லலாம். 200ல 160ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜ் வந்து ஸ்பின்னர்கள் எடுக்கப்பட்ட ரன்னோட பெர்சன்டேஜ். அது கொடுத்துருந்தா நம்ம சொல்லலாம் இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்துக்காங்க. ஆனா இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு. அடுத்து தொடக்க வீரர்கள் ஸ்பின்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ரன்னை பத்தி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. மத்த எந்த விஷயமும் இதுல இருந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கண்டுபிடிக்க முடியாது. சோ இப்ப ரெண்டுமே வந்து தவறு அப்படிங்கறத ஆன்சர். அடுத்து 27 என்ன சதவீதம் 1/35 அப்படிங்கிறது. 2/7 என்ன சதவீதம் 1/35 அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 27 என்ன சதவீதம். சோ அந்த சதவீதத்தை நம்ம X% வச்சுக்கலாம். ஓகேவா, சோ X%ங்கிறது 1/35. அதாவது இந்த நம்பரோட X%ங்கிறது 1/35 அப்படிங்கிறது. இப்ப என்ன பண்ணலாம், 1 7 35. சோ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கும்போது பகுதி விகுதி அடிப்படை. ஏன் அப்படின்னா இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 7 வந்து மேல வந்துரும். ஓகேவா, சோ அப்ப 1 7 7 35 அடிச்சுக்கலாம். வேற என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. சோ X% is equal to 1/10. ஓகேவா, சோ இதை நம்ம என்ன பண்ணலாம், X/100 எழுதிட்டோம் அப்படின்னா 10% வரும். X ஓட வேல்யூ 10% அப்படின்னு வரும். சோ X ஓட வேல்யூங்கிறது இங்க 10%. ரொம்ப இதெல்லாம் சிம்பிளானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி அல்பபெட்டிக்கல் சீரீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அல்பபெட்டிக்கல்ல வச்சு. சோ இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ள EMHNOAI இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இது D. இப்ப இந்த கொஸ்டின் மார்க் உள்ள இடத்துல என்ன ஆன்சர் வரும், இதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ABCD ஃபுல்லாவே எழுதிக்கோங்க. இது வரைக்கும் எழுதிக்கலாம், அதுக்குள்ளதான் லெட்டர்ஸ் இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா E இங்க இருக்கு, M இங்க இருக்கு, H இங்க இருக்கு. சோ சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி NOAவும் அப்படித்தான் பாருங்க. NO இங்க இருக்கு, A இங்க இருக்கு. சோ எந்த ஒரு ரிலேஷனுமே அல்பபெட்டிக்கல் ஆர்டரை வச்சு நம்மளால சொல்ல முடியும். சோ அப்ப என்ன பண்ண போறோம், நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். இப்ப இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு. சோ நான் நம்பர்ஸ் எப்பயும் போல அல்பபெட்ஸ்க்கு நம்பர்ஸ் போடுறேன். இப்ப ஈக்கு என்ன நம்பர் வருது, 5, எம்முக்கு 13, ஹச்சுக்கு 8. சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாம், ஏதாவது நமக்கு ரிலேஷன் கிடைக்குதான்னு. இதுக்கு 14, இதுக்கு 15, இதுக்கு 1, அப்புறம் I 9, இது தெரியாது, Dங்கிறது 4. இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 5 8 கூட்டினோம்னா 13. சோ 8 5 கூட்டினா 13 வருது. அடுத்து 14 1 கூட்டினா 15. இப்ப நடுவுல இருக்க லெட்டரோட மதிப்புங்கிறது இந்த ரெண்டு லெட்டரோட மதிப்பையும் கூட்டினா வரக்கூடியது. சோ அப்ப 9 4 கூட்டினா 13 வரும். 13க்குரிய லெட்டர் என்னது, M. சோ ஆன்சர் வந்து M. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக் தான். அந்த ட்ரிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி நீங்க ட்ரிக் தெரியணும்னா நிறைய சம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அம்பிகா ராஜாவை விட மூத்தவர். அம்பிகா வந்து ராஜாவை விட மூத்தவர். சோ இவர் ராஜாவை விட மூத்தவர் அம்பிகா. அம்பிகாவை விட மூத்தவர் யாரு, அம்பிகாவோட பெரிய பையன் வந்து பிரகாஷ். சோ அவங்களோட ஆர்டர் வந்து இந்த மாதிரி இருக்கு. அடுத்து பிரகாஷை விட மூத்தவர் ராஜா. அது எப்படி வரும், பிரகாஷ் தான் எல்லாத்தையும் விட ராஜாவோடையும் அம்பிகாவோடையும் மூத்தவர். ஆனா என்ன சொல்றாங்க, பிரகாஷை விட மூத்தவர் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ரெண்டும் கிளாஷ் ஆகுது இந்த கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா முதல் 2 கூற்றுகள் சரி என்றால் மூன்றாவது கூற்று இது ரெண்டும் சரியா இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா தப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இங்க பார்த்த மாதிரிதான் ராஜாவையும் அம்பிகாவையும் விட பெரியவர் தான் பிரகாஷ். அப்ப பிரகாஷ் வந்து கண்டிப்பா மூத்தவரா தான் இருப்பாரு ராஜாவை விட. ஓகேவா, சோ இவங்க அப்படியே மாத்தி கொடுத்துருக்கனால இது கண்டிப்பா தப்பா இருக்கும். அப்ப மூன்றாவது கூற்று வந்து கண்டிப்பா தவறு. எப்போ தவறா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் 2 கூற்றுகள் வந்து சரியா இருக்கும் போது. அடுத்த கொஸ்டின்,
70 பேர் கொண்ட குழுவுல அனைவரும் தமிழ், ஆங்கிலம் மற்றும் இரண்டும் பேசுபவர்கள் இருக்காங்க. ஓகேவா? இதுல 35 பேர் தமிழ் மட்டும் பேசுறாங்க. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம் இதை பொறுத்தளவு, இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்தளவு. அடுத்து 25 பேர் 2 மொழியும் பேசுறவங்க அப்படின்னா ஆங்கிலம் மட்டும் பேசுபவர் எத்தனை? இதுக்கு நம்ம சின்ன வயசுல வென் டயக்ராம் போட்டிருப்போம். இது ஒரு செட் அப்படின்னா இதுல எத்தனை? 2 மொழிகள் தான். இது இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி போகணும். ஏன்னா அது 2 மொழியும் பேசுறவங்களும் இருக்காங்க. சோ இது தமிழ், இது இங்கிலீஷ்னு வச்சுக்கிறோம். சோ மொத்தம் எவ்வளவு பேர்? 70 பேர். சோ அப்போ அதோட செட்ல இருக்கக்கூடிய மொத்தம் பேர் வந்து 70. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா 35 பேர் தமிழ் மட்டும் அப்படின்னா, தமிழ் மட்டும், இங்கிலீஷ் வரவே கூடாது அப்படின்னா இந்த பார்ட் மட்டும் எவ்வளவு பேரு? 35 பேர். அடுத்து 25 பேர் 2 மொழியும் பேசுபவர்கள். 2 மொழியும் பேசுறது யாரு? இந்த சென்டர்ல இருக்க இவங்க தான் 2 மொழியும் பேசக்கூடிய. சோ இவங்க யாரு? 25 பேர். ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிலம் மட்டும் பேசுபவர். அப்ப இந்த பாட்டு மட்டும் பேசுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, இது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா தெரியாது. இந்த 35, 20, எக்ஸ் இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா மொத்தத்துக்கு ஈக்குவல் வந்துருமா? ஏன்னா இந்த படத்துல இந்த பாட்டு 35, இந்த நடுவுல இருக்க பாட்டு 25, இந்த பாட்டு எக்ஸ். அப்ப இந்த 3 கூட்டம்னா 70க்கு ஈக்குவல். சோ 35 பிளஸ் 25 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70. ஏன்னா அந்த ஹோல் செட்டோட எத்தனை பேர் இருக்காங்க? 70 பேர் இருக்காங்க. அதனால இப்ப எக்ஸ்ல 70 மைனஸ் 35 25 கூட்டினோம்னா 60 வரும். சோ 70 மைனஸ் 60 10. இப்போ ஆங்கிலம் மட்டும் பேசக்கூடியவர்கள் வந்து 10 பேர். ஓகேவா? சோ இதுதான் வென் டயக்ராம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல மேல ஒரு செட்டு கொடுத்திருக்காங்க, கீழே ஒரு செட்ல இந்த 4வது வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க. சோ இதோட அப்படியே ரிசம்பிள், அதாவது மிரர் இமேஜ்னு சொல்லலாம். இது அப்படியே தூக்கி இந்த பக்கம் போட்டோம்னா எப்படி வரும்? அதே பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இங்கேயும் என்ன வரும்? இந்த பேட்டர்ன் தான் இங்கேயும் வரப்போகுது. சோ அப்படியே போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது அப்படின்னு டிக் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, பார்ட்ஸ் அப்படிங்கறத STRAP ஸ்ட்ராப் அப்படின்னு மாத்திருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க STRAP அப்படின்னு. அப்போ ஒல்ஃப் ரிவர்ஸ்ல எழுதுனா FLOW ஃப்ளோ அப்படின்னு ஆன்சர் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி கூறுகிறார். ஒரு பெண்ணை பத்தி சொல்றாரு. இவருடைய பேத்தி, அந்த பெண்ணோட பேத்தி, இவருடையனா அந்த பெண்ணை பத்தி தானே சொல்றாரு. சோ அதனால இவருடைய பேத்தி, அவங்களோட பேத்திங்கிறப்போ அவங்களுக்கு கீழே ஒரு ஜெனரேஷன் வரும், அவங்க பொண்ணோ பையனோ வரும், அவங்களோட பொண்ணு தான் இந்த பேத்தி. சோ இந்த பேத்தி அந்த பெண்ணுங்கிறவங்க இவங்களோட பேத்தி. ஓகேவா? சோ அப்போ 3வது ஜெனரேஷன். பேத்தி வந்து என் சகோதரனின், இங்க என்னங்கிறது யாரு? அந்த அர்ஜுனோட சகோதரன். அப்ப இந்த இது வந்து பையனா இருக்கணும். ஏன்னா சகோதரன் சொன்னதுனால பையன். இவனுக்கு தம்பியோ அண்ணனோ தான் யாரு? அர்ஜுன். சோ அர்ஜுனும் சகோதரனும் ஒரே ஏஜ், ஒரே ஜெனரேஷன். சகோதரனோட ஒரே மகள். சோ அப்ப இவரோட ஒரே பொண்ணு, ஒன்லி டாட்டர். ஓகேவா? இப்ப இந்த பெண்ணுக்கும் அர்ஜுனுக்கும் என்ன ரிலேஷன்? இந்த பெண்ணுக்கும் அர்ஜுனுக்கும் என்ன ரிலேஷன்? என்ன ரிலேஷன் பாருங்க. ஒன்னு இந்த சகோதரனோட மாமியாரா இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா மாமியார் வந்தாலுமே இங்க பேத்தி வரும். ஓகேவா? சகோதரனோட மாமியாரா இருக்கலாம், இல்லனா சகோதரனோட அம்மா. சகோதரனோட அம்மானா இவனுக்கும் அம்மா. ஓகேவா? சோ ஒன்னு சகோதரனின் மாமியார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம டிக் பண்ணலாம். ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? வெறும் மாமியார் தான் கொடுத்திருக்காங்க. வெறும் மாமியார்னா அர்ஜுனோட ஓன் மாமியாரா இருக்கணும். சோ அப்படி இல்ல, அதனால கண்டிப்பா தாயாதான் இருப்பாங்க. சோ இந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும், ஏன் மாமியாரா இருக்க கூடாதுன்னு. இருக்கலாம், பட் அங்க என்னவா இருக்கணும்? சகோதரனோட மாமியார் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா கரெக்ட். ஆனா இங்க வெறும் மாமியார்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப கண்டிப்பா அது அவங்க அம்மாவா தான் இருப்பாங்க. இவன் சகோதரனோட அம்மா அப்படின்னா அர்ஜுனுக்கும் அம்மா. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு ரீசனிங் கொஸ்டின். சோ இந்த ரீசனிங் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவ மேஜை இருக்கு. அந்த வட்ட வடிவ மேஜையில வந்து 8 நண்பர்கள் வந்து மையத்தை நோக்கி உட்கார்ந்துருக்காங்க. நம்ம சாப்பிடறக்கு உட்காருவோம் இல்லையா, எல்லாரும் சென்டரை பார்த்து தானே உட்காந்துருப்பாங்க. சோ அந்த மாதிரி 8 பேர் உட்காந்துருக்காங்க. சோ அதுல கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல எந்த கூற்று தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா அந்த டயக்ராம் வரைய போறேன். இதுல 8 பேர். சோ வட்டத்தை 8ஆ பிரிச்சோம்னா கரெக்டா பிரிக்கலாம். 8 பேருங்கிறப்போ கரெக்டா வட்டத்தை பிரிக்கலாம்.
சோ மையத்தை நோக்கி வட்டமாக மையத்தை நோக்கின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களோட டைரக்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கும். இந்த மையத்தை நோக்கின்னு கொடுத்தனால அவங்களோட லெஃப்ட் ரைட், இப்ப இவரோட லெஃப்ட்ங்கிறது இந்த பக்கம், ரைட்டுங்கிறது இந்த பக்கம், அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் இவங்க கொடுத்திருக்காரு. இப்ப கண்டிஷன், பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையே உள்ளார். ஜிக்கும் டிக்கும் இடையே உள்ளது பி. நான் எங்க வேணாலும் ஜியையும் டியையும் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி வட்ட ரீசனிங்க பொறுத்தளவுக்கு, சர்க்குலர் ரீசனிங்க பொறுத்தளவுக்கும் நம்ம எங்க வேணாலும் ஃபர்ஸ்ட் இருக்க கண்டிஷன் ஜி அண்ட் டி இங்கதான் வரும் இங்கதான் வரும்னு சொல்ல முடியாது. ஜிக்கும் டிக்கும் இடையில பி வரும். ஒருவேளை டி இந்த பக்கம் இருக்கலாம், ஜி இந்த பக்கம் இருக்கலாம், அப்படியும் ஒரு கண்டிஷன் வருது. அப்ப இன்னொரு டயக்ராம் போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, டியோட பொசிஷனையும் ஜியோட பொசிஷனையும் சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஒரு கண்டிஷனும் வரும். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, பொதுவா ஜிக்கும் டிக்கும் இடையில இருப்பாருன்னு சொன்னாங்க. ஜியோட இடது பக்கம் இருப்பாரா வலது பக்கம் இருப்பாராங்கிறது கண்டிஷன்ல கொடுக்கல. அப்ப நம்ம ரெண்டுத்துக்கும் டயக்ராம் போட்டுக்கணும். டியை தூக்கி இங்க போடுங்க, ஜியை தூக்கி இங்க போடுங்க. இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி வரலால, இந்த கண்டிஷனுக்கு வரலாம். அடுத்து இப்ப ரெண்டு டயக்ராம் இருக்கு. ஹச் என்பவர் பிக்கு இடதுபுறம் மூணாவதாகவும் ஏக்கு வலதுபுறம் இரண்டாவதாகவும் உள்ளார். பி ஆல்ரெடி நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப பிக்கு இடதுபுறம் பாக்குறோம். இது பியோட இடதுபுறம், இது இந்த சைடு. இதுல மூணாவது 1 2 3 மூணாவதா யார் இருக்கா, ஹச். அடுத்து ஏக்கு வலதுபுறம் இரண்டாவதாக. வலதுபுறம் வரணும்னா ஏ வந்து இந்த சைடு வந்திருக்கணும். அப்ப ஏ வந்து இங்க போட்டாதான் ஏவோட வலதுபுறம் இரண்டாவதா ஹச் இருக்க முடியும். சோ இந்த டயக்ராமுக்கு எழுதியாச்சு. அடுத்து இங்க வர்றோம். பியோட இடதுபுறம் மூணாவதா ஹச் இருக்காரு. ஏவோட வலதுபுறம் இங்க, ஏவோட வலதுபுறம் ஹச் வருவாரு. ஓகேவா? ரெண்டு டயக்ராம்லயும் போட்டாச்சு. அடுத்த கண்டிஷன், ஏக்கும் ஜிக்கும் இடையே உள்ளவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சி. சி வந்து ஏக்கும் ஜிக்கும் இடையில உள்ள. ஏ இங்க இருக்கு, ஜி இங்க இருக்கு. இடையில பாத்தீங்கன்னா 3 பேர், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 பேர். சோ இப்ப கண்டிப்பா இந்த டயக்ராம் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா ஏக்கும் ஜிக்கும் இடையில ஒருத்தர் இருக்காரு, கண்டிப்பா அவரு சியா இருப்பாரு. ஓகேவா? அப்ப இந்த டயக்ராம் தப்பு. சோ புரிஞ்சவங்களுக்கு எப்ப நம்ம கரெக்டா கொண்டு வரோம், அப்ப பொசிஷன் வந்து டிஎன்ஜி இங்கதான் இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏக்கும் ஜிக்கும் இடையில யார் இருக்கா, சி இருக்கா. அடுத்து பியும் இயும் எதிராக இல்லை, அதாவது ஆப்போசிட்டா இல்ல. அப்ப பிக்கு ஆப்போசிட்ல யாரு இல்ல, இ வராது. இ வராதுன்னா வேற எந்த ஒரு பொசிஷன் மட்டும் இருக்கு, இந்த ஒரு பொசிஷன் மட்டும் இருக்கு. சோ அப்ப இ கண்டிப்பா இங்க வரும். விடுபட்ட லெட்டர் எஃப். சோ அப்ப எஃப் பிக்ஸ் பண்ணியாச்சு. அப்ப அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டா அவங்கவுங்க இடத்துல உட்காந்துட்டாங்க. இப்ப நம்ம கண்டிஷன்ஸ்க்கு வருவோம். சி என்பவர் டிக்கு வலதுபுறம் மூணாவதா இருக்காரு. டியோட வலதுபுறம்னா இந்த பக்கம், இல்ல மூணாவதா இருக்காரா, இருக்காரு. அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது என்ன, தவறான கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வராது. அடுத்து ஏ என்பவர் சிக்கும் எஃப்க்கும் இடையில, சிக்கும் எஃப்க்கும் இடையில ஏ. ஓகே, இந்த கண்டிஷனும் கரெக்ட். டியும் ஏயும் எதிரும் புதிருமா இருக்காங்க. எதிரும் புதிருமான ஆப்போசிட்ல. சோ டி அண்ட் ஏ வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க. அப்ப இதுவும் கரெக்ட். மூணுமே கரெக்ட்னா இது கண்டிப்பா தப்பா இருக்கணும். செக் பண்ணி பார்த்துலாமா? எஃப்க்கும் டிக்கும் இடையில இ வரணும். எஃப்க்கும் டிக்கும் இடையில இ வராது. 2 பேர் வர்றாங்க, இ வர்றாங்க, ஹச் வர்றாங்க. சோ அப்ப இந்த கண்டிஷன் தான் தப்பு. ஓகேவா? சோ இந்த ஒரு கொஸ்டின் தான். ஆனா வந்து நம்ம இந்த டயக்ராம் கரெக்டா போட்டாதான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க். சோ அன்வர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்கிறாரு. அவரோட கெப்பாசிட்டியை பத்தி பார்த்தோம்னா 12 நாட்கள் வேலை செய்யறாரு. 3 நாட்கள் வேலை செய்துள்ளார். சோ 12 நாட்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையை 12 நாட்கள் செய்வாரு. ஆனா அவர் வந்து 3 நாள் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் யாரோட சேர்ந்துறாரு, பாபுவோட சேர்ந்து 3 நாட்கள்ல அந்த வேலையை முடிச்சுட்டாரு. அப்படின்னா பாபு மட்டும் தனியா அந்த வேலையை பார்த்தா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க? இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கோங்க கரெக்டா. ஃபர்ஸ்ட் அன்வர் எடுத்துக்கலாம். அன்வர் 12 நாட்கள்ல வேலை, 12 டேஸ்ல ஒரு வேலையை பார்ப்பாரு, ஒரு ஒர்க்க. அப்போ இவர் செய்யக்கூடிய வேலையோட அளவுங்கிறப்போ 1/12 வருமா? சோ அப்போ 1/12 ஒர்க் பாப்பாரு. 1/12 ஒர்க்க ஒரு நாளைக்கு பாப்பாரு. அப்ப இவர் 3 நாள் பார்த்த வேலைங்கிறது எப்படி இருப்போம்? 1 டேக்கு 1/12 ஒர்க் பாக்குறாருன்னா 3 டேக்கு 3 பெருக்குங்க, 3/12. சோ 1/4 ஒர்க் பாப்பாரு. ஓகேவா? சோ இப்போ 1/4 ஒர்க்கை இவர் மட்டும் 3 நாள்ல பாக்குறாரு. இதுல மிச்சம் இருக்கக்கூடிய ஒர்க் வேணும்னா என்ன பண்ணுவோம்? ரிமைனிங் ஒர்க்னா 1 - 1/4 = 3/4. 3/4 ரிமைனிங் ஒர்க்கை யார் யாரு பாக்குறா? பாபுவும் அன்வரும் சேர்ந்து பார்த்து 3 நாள்ல முடிக்கிறாங்க.
ஓகேவா? சோ இப்ப மிச்சம் இருக்கக்கூடிய வேலைய 3/4 யார் யாரு பாக்குறா? அன்வர் பிளஸ் பாபு. சோ அன்வர் பண்ணக்கூடிய ஒரு நாளோட வேலையோட அளவு 1/12. பாபுக்கு தெரியாது, அது 1/x வச்சுக்கலாம். x வந்து பாபு செய்யக்கூடிய வேலையோட அளவு. சோ இந்த இது வந்து எத்தனை நாளைக்கு ஈக்குவலா இருக்கும்? 3 டேஸ்ல முடிக்கிறாங்க. சோ ஈக்குவல் டு 3. இது சிம்பிளிஃபை பண்ணி x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். சோ 3/4 வச்சுக்கோங்க. கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா 12x வரும். சோ x பிளஸ் 12 மேல வரும் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வரும். இப்ப என்ன பண்ணலாம்னா 3/4ல 3 மேல இருக்கும், 12x மேல போயிடும், கீழே 4 இருக்கும், x பிளஸ் 12 வந்துடும் இஸ் ஈக்குவல் டு 3. 3 கேன்சல், 4 அடிச்சோம்னா 3x. அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு x பிளஸ் 12 வரும். இந்த x இந்த பக்கம் கொண்டு வாங்க, 2x ஆகும். 2x இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ எக்ஸோட வேல்யூங்கிறது என்னது? 6. அப்போ பாபு மட்டும் வேலை செஞ்சா 6 நாள்ல அந்த வேலையை முடிப்பார். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 6 days. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன ஆன்சர் வரும் இதை பார்த்த உடனே சொல்லிடலாம். 3 plus 1 4, 7 plus 2 9. அப்போ 1 plus 6, 1 plus 5ங்கிறது ஆன்சர் 6. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பழ வியாபாரி அவரிடம் இருந்த ஆப்பிள்கள் 40% விற்கிறாரு. 420 ஆப்பிள்கள் வந்து விற்பனை செய்யவில்லை அப்படின்னா மொத்தம் எவ்வளவு ஆப்பிள்கள் விற்பனை செஞ்சிருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்பிள்களோட எண்ணிக்கை எக்ஸ்னே வச்சுக்குவோம். அதுல 40% வந்து விக்கிறாரு. அப்ப விக்காதது எவ்வளோ? 60%. வித்தது 40%, விக்காதது 60%. அப்ப இந்த 60% அப்படிங்கறதா என்னது? 420 ஆப்பிள் விற்பனை செய்யவில்லை. அவர் விற்பனை செய்யாத பெர்சன்டேஜ் 60, விற்பனை செய்யாத ஆப்பிள் வந்து 420. அப்ப 60%ங்கிறது 420 அப்படின்னா 100% ஆப்பிள் வந்து எவ்வளோ? ஏன்னா மொத்தம் எவ்வளோன்னு தானே கேட்டிருக்காங்க. மொத்தம்ங்கிறது 100%. அதுல 40% வித்திருக்காரு, விற்காதது 60%. அப்ப அந்த 60% தான் 420. சோ என்ன பண்ண போறோம்? இதை எக்ஸ்னு வச்சுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ 60x இஸ் ஈக்குவல் டு 420 into 100 வரும். சோ 0 0 கேன்சல், 6 அடிச்சோம்னா இங்க 7 வரும். சோ 700 வரும். அப்போ அவர்கிட்ட இருந்த மொத்த ஆப்பிள்களின் எண்ணிக்கை 700. 700